கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூட்டை மாரியம்மன் கோவில் ஆடி மாத தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வடம் பிடித்து தொடங்கி வைத்த நிலையில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகா இதுவரை 4.5 டிஎம்சி மட்டுமே வழங்கியுள்ளதாக, நிலுவையில் உள்ள 17 டிஎம்சி நீரை பெற்றுத்தர உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். மேலும் அனைத்து கட்சி கூட்டம் குறித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை மற்றும் மின் கட்டணம், வேளாண் மின் இணைப்புகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். கர்நாடகம் தொடர்ந்து காவிரி ஆணையத்திற்கும் காவிரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. காவிரி முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் தமிழக அரசு சார்பாக முதல்வர் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி மதுரை மாவட்ட எஸ்பியிடம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தனிப்பட்ட காவல் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினரான விஜய் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்துள்ள மனுவில் பொதுமக்களின் குறைகளை கேட்கும்போது சில இடையூறுகளும் முன்விரோதம் காரணமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சூழ்ச்சிகளும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பெற விவகாரம் பேசப்பட்டதாக புகார்கள் எழுந்த சூழலில் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் காவல் பாதுகாப்பு கோரியுள்ள இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை வழிநடத்தும் தகுதி உதயநிதிக்கு இல்லை என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட மேல அனுப்பானடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், அண்ணா தொடங்கிய கட்சியை வழிநடத்தும் தகுதி உதயநிதிக்கு இல்லை என காட்டமாக தெரிவித்தார். கடந்த தேர்தலில் அவர்கள் செய்த தவறினால் மட்டுமே திமுக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சாடிய அவர், செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான முக்கியத்துவத்தால் கட்சி முழுவதும் அதிருப்தி நிலவுவதாக குற்றம் சாட்டினார். ஒருத்தர் எப்படி தலைவனாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து முதல்வராகவும் நிப்பாட்டிருக்காங்க. தலைவர் இங்கிருந்து உருவாக்கணும். உங்க கட்சியில நீங்க எல்லாம் பேசுறீங்க, பிறப்பால் ஒருவர் முதல்வராகவும் முடியாது, பிறப்பால் ஒருவர் தலைவராகவும் முடியாது. நீங்க உங்க தாத்தா இருந்தாலும் சரி, உங்க அப்பா உருவாக்கினார், கடைசி வரைக்கும் உங்க அப்பா ஸ்டாலின் அவர் தலைவரானாரா? இல்ல. அப்புறம் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை தலைவராகினா நீங்க ஆக முடியுமா? எதிர்கட்சி தலைவராகினா எதிர்கட்சி தலைவர் வேலை என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிறவங்க கூட உதயநிதிக்கு யோசனை இல்லை, சிந்தனை இல்லை. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்றுதான். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வச்சு உதயநிதியா இல்ல அதுக்கு அடுத்து இருக்கிற சகோதரி கனிமொழியா 2 பேரையும் வச்சு உங்க கட்சியை திமுகவை வழிநடத்த யாருக்கு அருகதை இருக்குது? இதுல யாரு சரியான வகையில அந்த திமுக வழிநடத்தணும்? ஒரே ஒரு கேள்வி தான். அதுக்கு யாரும் பதில் சொல்லுங்க. 100 ராக்கெட்டுகளை அனுப்ப இந்தியா 43 வருடங்கள் எடுத்த நிலையில் ராக்கெட் ஏவுவதில் தனியார் பங்களிப்பு நல்லது என முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் பயணம் பகுதியில் நடைபெற்ற கலை இலக்கிய விழாவில் கலந்து கொண்ட அப்துல் கலாமுடன் பணியாற்றிய முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஏர் ஆம்புலன்ஸ் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதோடு இந்தியா 100 ராக்கெட்டுகளை அனுப்ப 43 ஆண்டுகள் எடுத்துள்ளதால் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அது வரவேற்கத்தக்கது என கருத்து கூறினார். சேட்டலைட்டை யார் வேணாலும் ஏவிடலாம், சேட்டலைட் யார் வேணாலும் பண்ணிடலாம். இப்போ கூட நான் கூட ஹைஸ்கூலில் கூட டிசைன் மாடலிங் பண்ணி ஒரு கோர்ஸ் வருஷம் பண்ணிடலாம். ஆனால் அது ஏவுறதுக்கு வெஹிக்கிள் ராக்கெட் பண்ணுறது உலகத்திலே 8 கண்ட்ரியில் தான், இந்தியாவும் அதிலும்
அதனால இது தனிமயமாக்குனா இப்போ ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிற மறுபடியும் 2025 வந்து 250 ராக்கெட் வேர்ல்டு வைட் லான்ச் பண்ணாங்க. அதுல 200 ராக்கெட் அமெரிக்காவில், 50 ராக்கெட்டா மற்ற கண்ட்ரிஸ். அந்த 200 அமெரிக்காவில் யூஸ் பண்ணதுல நாசா 7 அனுப்பும் 193 ராக்கெட் கிட்டத்தட்ட Elon Musk அனுப்புறாரு பிரைவேட் கம்பெனி. இப்போ சொல்லுங்க, பிரைவேட் கம்பெனி இழப்பான அர்த்தம். நிறைய சேட்டலைட் வரும், நிறைய சேட்டலைட் உபயோகங்கள் அதிகமாக நிறைய லான்ச்சுகள் தேவைப்படுது. நிறைய லான்ச்சோட நிறைய ராக்கெட் வரும் இல்லையா? அந்த ராக்கெட்டுகள் வேணா அது கவர்மெண்ட் கொண்டு பண்ண முடியாது. அதை தான் Elon Musk பண்ணிட்டாரு. அது மாதிரி இங்கேயும் பிரைவேடைசேஷன் வேணும். அதுக்கு தான் இருக்காங்க. இது ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டில் போதை சீரழிவை தடுக்க அபின் யுத்தம் போன்ற பெரிய எழுச்சி தேவை என தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற 15வது புத்தக திருவிழாவில் நாஞ்சல் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சமுதாயத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய நாஞ்சல் சம்பத், சீனாவில் மாவோ அபின் யுத்தம் நடத்தி இளைஞர்களை காப்பாற்றியது போன்று தமிழ்நாட்டிலும் போதைக்கு எதிராக கடுமையான விழிப்புணர்வும் எழுச்சியும் தேவை என்றார். இளைய தலைமுறையினரை நல்வழிப்படுத்த ஒவ்வொரு ஊரிலும் படிப்பகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். என் பெருமைக்குரியவர்களே, சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பது மட்டுமல்ல அவன் நோக்கம். கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த செந்தியன இளைஞர்களை மஞ்சள் நதிக்கரையில் மரணத்திற்காக காத்திருந்த இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு அவனுடைய நோக்கமாக இருந்தது. நடை பயணம் லாங் மார்ச் முடிந்தது. கலகக்காரர்கள் போதைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள், கலகங்களில் ஈடுபட்டார்கள். கடலில் ஒரு கப்பல் நிறைய அபின் நிரப்பப்பட்ட கப்பல் அந்த கடலில் நடுக்கடலில் வந்து நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலில் தாவி குதித்தார்கள். அபின் நிரப்பிய கப்பலை தீ வைத்து கொளுத்தினார்கள். அந்த கப்பலும் கருகிற்று, அபினும் கருகிற்று. வரலாற்றில் இதற்கு பெயர் அபின யுத்தம் என்று வரலாறு பேசுகிறது. மிகுந்த கவலையோடு நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன். இங்கேயும் ஒரு அபின யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு தமிழ்நாடு சீர்கெட்டு கிடக்கிறது. புதுச்சேரியில் அக்னிவீர் தேர்வு ஓட்டப்பந்தயத்தின் போது மயங்கி விழுந்த கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய அக்னிவீர் வீரர்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாமில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாரத்தான் வீரரும் கல்லூரி மாணவருமான கோகுல் என்பவர் பங்கேற்றார். ஓட்டப்பந்தயத்தின் போது அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மாரத்தான் வீரரான தனது மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் 10 கடற்கரை கிராம நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் நெல்லை மாவட்ட ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ராஜாதுரை அறிவிப்பின்படி உவரி, இடிங்கக்கரை உள்ளிட்ட 10 கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான நாட்டு படகுகள் கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.